முடி எக்கச்சக்கமா கொட்டிக்கிட்டே இருக்கா? நீங்க எப்போதும் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் கூடயோ இல்ல தேங்காய் எண்ணெய் கூடயோ இந்த எண்ணெயை 3 சொட்டு மட்டும் நீங்க கலந்து உபயோகப்படுத்தினா போதும். உங்க முடி கொட்டுறத நிறுத்துறது மட்டும் இல்லைங்க, முடிய அதிகமா வளர்க்கறதுக்கும் இந்த எண்ணெய் ரொம்ப உபயோகமா இருக்கு. நீங்க தலை வாரும் போதெல்லாம் உங்களுக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்குங்களா? உங்க முடி ரொம்ப வீக்கா ஜீவனே இல்லாம இருக்குங்களா? அப்படியே முடி கொட்டினாலும் வளர்றது ரொம்ப ஸ்லோவா இருக்குங்களா? இது எதுவுமே சாதாரண ப்ராப்ளம்ஸ் கிடையாதுங்க. உங்க முடியோட ரூட்ஸ் எல்லாம் வீக் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தான் இது. ஏன்னா முடி கொட்டுறது அப்படிங்கிறது திடீர்னு ஒரு நாள்ல ஸ்டார்ட் ஆகுற விஷயம் கிடையாது. முதல்ல உங்க ஸ்கால்ப்ல ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா உங்க முடியோட வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறது குறைய ஆரம்பிக்குது. கடைசியா உங்க முடியோட வேர்கள் எல்லாம் வீக் ஆகுது. அதுக்கப்புறம் தான் முடி கொட்ட ஆரம்பிக்குது. இப்போ ஒரு செடிக்கு தேவையான அளவு தண்ணீரும் ஊட்டச்சத்துக்களும் சரியா கிடைக்கலன்னா என்ன ஆகும்? அந்த செடியோட வளர்ச்சி குறைய ஆரம்பிக்குது. கடைசியில அந்த செடி ரொம்ப வீக் ஆகுது. அதே மாதிரி தாங்க உங்க ஸ்கால்ப்ல தேவையான அளவு ஊட்டச்சத்துக்களும் சரியான ரத்த ஓட்டமும் இல்லைன்னா உங்களுடைய முடி வீக் ஆக ஆரம்பிக்குது. இதனால முடி கொட்டுறது அதிகமாயிட்டே இருக்கு, முடி வளர்றதும் குறைய ஆரம்பிக்குது. அப்படி உங்க ஸ்கால்ப்புக்கு தேவையான அந்த நியூட்ரியன்ஸ் சரியான அளவு கிடைக்கிறதுக்கு இந்த மேஜிக் ஆயில் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நம்ம முடி வளர்ச்சிக்கு அவ்வளவு உபயோகமா இருக்கக்கூடிய இந்த மேஜிக் ஆயில் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மேஜிக் ஆயில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வேற எதுவும் இல்லைங்க, ரோஸ்மேரி ஆயில். இந்த ரோஸ்மேரி ஆயில் எதனால இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு? இந்த எண்ணெயில கார்னோசிக் ஆசிட் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த கார்னோசிக் ஆசிட் நம்ம முடியில இருக்கிற வேர்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கிற டேமேஜஸை ரிப்பேர் பண்ணுது. இதுல இருக்கக்கூடிய ரோஸ்மெரினிக் ஆசிட் நம்ம ஸ்கால்ப்ல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. இந்த ரோஸ்மேரி ஆயில்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம ஹேர் ரூட்ஸை டேமேஜ் ஆகாமையும் பார்த்துக்குது. எளிமையா சொல்லணும்னா நம்ம முடியோட வேர்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. சில பேருக்கு தலையோட்டுல எரிச்சல் ரொம்ப அதிகமா இருக்குங்க, அதை இந்த எண்ணெய் குறைக்குது. முடி வேர்களை உறுதியாக்குது. அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்க முடிய இந்த ரோஸ்மேரி ஆயில் வளர வைக்குது. இந்த ரோஸ்மேரி ஆயில்ல இருந்து இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு சரியா கிடைக்கணும் அப்படின்னா இந்த எண்ணெயை சரியான முறையில நம்ம பயன்படுத்தணும். நம்ம முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கும் புதுசா முடி வளர்றதுக்கும் சரியான விதத்துல இந்த எண்ணெயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குங்க. இந்த 3 முறைகள்ல இந்த எண்ணெயை சரியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா சரியான ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல அந்த 3 மெத்தட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு எந்தெந்த மெத்தடை யார் யார் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இந்த முதல் மெத்தட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடுங்க. முதலாவதா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க எந்த எண்ணெய் பயன்படுத்துறீங்களோ உங்க முடிக்கு அந்த எண்ணெயை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுல இந்த ரோஸ்மேரி ஆயிலை இந்த டிராப்பரை பயன்படுத்தி ஒரு 3 சொட்டு மட்டும் நீங்க விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயை நீங்க தேய்ச்ச உடனேயே ஒரு 5ல இருந்து 7 நிமிடங்கள் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. மெதுவா மசாஜ் பண்ணா போதும். நீங்க மசாஜ் பண்ணும்போது உங்களுடைய விரல் நுனிகள் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நீங்க பயன்படுத்தணும். நகங்களை பயன்படுத்தி நீங்க மசாஜ் பண்ணக்கூடாது. நீங்க நல்லா மசாஜ் பண்ணும்போது உங்க ஸ்கால்ப்ல இன்னும் அதிகமா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த எண்ணெய் எல்லாமே உங்களுடைய முடியோட வேர்களுக்கு சரியா போய் சேருது. நீங்க மசாஜ் பண்ணி முடிச்ச பின்னாடி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்க தலையை நல்லா வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இரவு நேரத்துல இதை நல்லா மசாஜ் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுங்க. காலையில எந்திரிச்ச பின்னாடி கூட நீங்க தலையை வாஷ் பண்ணலாம். வாரத்துல 2 இல்லைன்னா 3 முறை இதை பயன்படுத்தினாவே போதுங்க. உங்களுக்கு இப்பதான் முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இல்லை ஆனா முடி வளர மாட்டுது அப்படின்னா நீங்களும் இந்த முறையை பயன்படுத்தலாம். அடுத்த மெத்தட் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இந்த மெத்தட்ல இந்த ரோஸ்மேரி ஆயில் வச்சு நம்ம ஒரு ஸ்ப்ரேவை தயாரிக்க போறோம். 1 கப் அளவு சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதுல 4 அல்லது 5 சொட்டுகள் இந்த ரோஸ்மேரி ஆயில கலந்துக்கோங்க. பொதுவாகவே எண்ணெயும் தண்ணியும் அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது இல்லைங்களா, அதனால நீங்க எப்ப பயன்படுத்தினாலும் நீங்க பயன்படுத்தும் போது அந்த பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணுங்க. அதன் பிறகு பயன்படுத்துங்க. இதை நீங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப லைட்டா உங்க ரூட்ஸ்ல மட்டும் படணும், அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் உங்க ஸ்கால்ப்ல நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. இதை நீங்க செய்யும் போதெல்லாம் உங்க முடியோட வேர்கள்ல ஒரு தூண்டுதல் கிடைக்குது.
ஸ்டிமுலேட் ஆகுது. நீங்க மசாஜ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்க தலைய உடனே வாஷ் பண்ணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. இது காஞ்ச உடனேயே தினமும் நீங்க எப்படி உங்க முடிய வாருவீங்களோ அந்த மாதிரி தலை வாரிக்கலாம். உங்களுக்கு தலையில பிசுபிசுப்பு ரொம்ப அதிகமா தோணுச்சுன்னா மட்டும் நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை யார் யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் சில பேருக்கு எண்ணெய் வைக்கிறது அப்படிங்கிறதே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த முறையை பயன்படுத்தலாம். நீங்க வாரத்துல ஒரு 4 முறை கூட இதை பயன்படுத்தலாம். உங்க முடி ரொம்பவே தின்னா இருக்கு, உங்க ஸ்கால்ப் அப்படியே வெளியில தெரியுது, உங்க முடியோட ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா நான் சொல்ல போற அந்த 3வது முறையை நீங்க பயன்படுத்தலாம். இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடுங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன அந்த 2 மெத்தடை விட இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க, ஒரு 5 சொட்டு ரோஸ்மேரி ஆயில இது கூட கலந்துக்கோங்க. இதுல விளக்கெண்ணெயை நம்ம பயன்படுத்தி இருக்கிறதுனால முடி நல்லா திக்காகவும் ஆரோக்கியமாகவும் வளர இது உபயோகப்படுது. தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்த்துருக்கிறதுனால விளக்கெண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த திக்னஸை குறைக்கும், நம்ம முடியல நல்லா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இது பயன்படுது. இதில் ரோஸ்மேரி ஆயிலை நம்ம மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால ஸ்கால்ப்ல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை இது அதிகரிக்குது. மொத்தத்தில் இது எல்லாமே சேர்த்து உங்களுடைய ரூட்ஸ், ஸ்கால்ப் இது ரெண்டுத்தையுமே ஸ்ட்ராங் ஆக்குது. இந்த கலவையை நீங்க தலை முழுவதுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமா உங்களுக்கு ஸ்கால்ப்ல எங்கெல்லாம் முடியோட அடர்த்தி ரொம்ப குறைவா இருக்கோ அந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா தேய்ங்க. 7ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மெதுவா இதை மசாஜ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா மசாஜ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுடைய ரூட்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். இதை இரவு முழுக்க கூட நீங்க விடலாம். சில பேருக்கு இதுல விளக்கெண்ணெய் சேர்த்திருக்கிறதுனால இரவு முழுக்கும் வச்சா தலைவலி எல்லாம் ஏற்படும். அதனால ஒரு 2 மணி நேரம் மட்டும் நீங்க ஊற வச்சுட்டு கூட தலை குளிக்கலாம். இதை வாரத்துல 2 முறை மட்டும் நீங்க பயன்படுத்தினாவே போதுங்க. இதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்க முடி நல்லா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும். முடியோட வேர்கள் ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா சீக்கிரமா முடி கொட்டும் இல்லைங்களா? அந்த வீக்னஸ் குறையறதுனால உங்க முடி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். மொத்தத்துல உங்க ஸ்கால்ப் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இந்த ரோஸ்மேரி ஆயில் முடி வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆனா இந்த ரோஸ்மேரி ஆயிலை நீங்க எப்ப வாங்கினாலும் நல்ல பிராண்டா பார்த்து வாங்குங்க. நீங்க எப்ப ரோஸ்மேரி ஆயில் வாங்கினாலும் இந்த பாட்டில் இந்த மாதிரி டார்க் கலர்ல இருக்கணுங்க. சரிங்க, இந்த எண்ணெயோட குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு பேப்பர்ல ஒரே ஒரு டிராப் மட்டும் இந்த எண்ணெயை விட்டுடுங்க. 1 மணி நேரம் கழிச்சு அந்த பேப்பர்ல எந்த ஒரு கரையும் இல்லை அப்படின்னா இந்த எண்ணெய் நல்ல குவாலிட்டியான எண்ணெய் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல கரைகள் ஏதாவது ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயில வேற ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு இதுல பிரிண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பிராண்டோட பேரு சோல்ஃப்ளவர். இதை நான் ஜெப்டோல வாங்கினேங்க. இது எந்தவித ப்ரொமோஷனும் கிடையாது. இது ஜெப்டோல, இன்ஸ்டாமார்ட்ல, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே கிடைக்குதுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க. இது உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ தேவைப்படும் அப்படின்னு அவங்களுக்கும் இந்த காணொளியை கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வழிகள் எதுவுமே எல்லாமே இருக்கணும். நன்றி.